السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அல்லாஹ் பற்றி அதிகம் பேசுகிறது எங்களோட உள்ளத்தில் அவனை பற்றின மகத்துவத்தை அதிகமாக ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் நாங்கள் ஏனைய எதை பற்றி பேசுகிறதையும் விட அல்லாஹை பற்றி பேசுகிறதுக்கு முதலிடம் அளித்ததால் நாங்கள் இவ்வாறு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். எனவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அவனை பற்றின மகத்துவத்தையும் அவனை பற்றின அச்சத்தையும் அவனை பற்றிய ஞாபகம் சிந்தனை இவைகள் எல்லாத்தையும் எங்களோட மரணம் வரைக்கும் எங்களோட உள்ளத்தில் அவன் நிலைத்து வைக்கணும் என்ற பிரார்த்தனையோட துவாவோட நான் இந்த அல்லாஹை பற்றின மற்றொரு திருநாமத்தை படிக்கும் வகையில் இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அதுதான் அல்லாஹ்வோட திருநாமங்களில் உள்ளது தான் Al-Awwal Wal-Aakhir Wal-Lahir Wal-Bathin. அல்லாஹ் ஆரம்பமானவன், Al-Awwal அல்லாஹ் ஆரம்பமானவன், Wal-Aakhir அல்லாஹ் இறுதியானவன், Al-Lahir அல்லாஹ் உயர் வெளிப்படையானவன், Al-Bathin அல்லாஹ் உள்ளால மறைமுகமானவன் என்ற இந்த 4 பண்புகளையும் நாங்கள் ஒரு சேர படிக்க இருக்கிறோம். காரணம், இந்த 4 பண்புகளையும் பற்றி குரானில் ஒரே ஒரு இடத்துல ஒன்றாக எல்லாத்தையும் ஒன்றாக குறிப்பிடுது. ஏறக்குறைய இந்த 4 பண்புகளும் ஒரே கருத்தை தான் தர்றதன் காரணமாக இந்த 4 பண்புகளையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் படிக்கும்போது ஒரு நல்ல விளக்கம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடும். அடுத்தது இந்த 4 பண்புகளை பற்றி அந்த பதிவு எங்களுக்கு எங்களோட உள்ளத்தில் பதியக்கூடும் என்றதால் இந்த 4 பண்புகளையும் ஒன்றாக படிக்கிறதாக இந்த சந்தர்ப்பத்தை நான் அமைச்சு கொள்கிறேன். அந்த வகையில் இந்த 4 பண்புகளையும் பற்றி ஒரு இடத்துல எங்கே வந்திக்குதுண்டா சூரத்துல் ஹதீத், அதாவது சூரத்துல் ரஹ்மான் 55வது சூரா, சூரத்துல் வாக்கியா 56வது, சூரத்துல் ஹதீத் 57வது சூறாவில் 3வது வசனமாக இது இடம்பெறுவது. அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க முன்னால் 3 வசனம் தான் என்ற வகையில் 3வது வசனம் தான் என்ற வகையில் முன்னால் இருக்கக்கூடிய அந்த 2 சின்ன வசனங்களையும் பார்க்கும்போது அந்த 3வது வசனம் இன்னும் எங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை தரக்கூடும் என்றதால் ஆரம்ப 2 வசனங்களையும் கூட நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதி செய்கின்றன. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அவன் மிகவும் சக்தி உள்ளவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். அவனுக்கே இந்த வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானவை. யுஹ்யி வ யுமீத். அவனே உயிர் கொடுக்கின்றான், அவனே மரணிக்கச் செய்கின்றான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் யாவற்றின் மீதும் மிகவும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு. அவன் ஆரம்பமானவன், அவன் இறுதியானவன். வல்-லாஹிரு வல்-பாத்தின். அவன் வெளிப்படையானவன், பாத்தின் அவன் மறைமுகமானவன். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று இந்த சூரத்துல் ஹதீத்ல அந்த 3வது வசனத்தில் இந்த அல்லாஹ்வோட பெயர்கள் குறிப்பிடப்படுவது. அதே நேரம் நாங்கள் இதை கொஞ்சம் இது எங்கே வருது என்ற வகையில் நாங்கள் பார்க்குறது ஆரம்பத்தில் பார்க்குற வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தூங்க முன்னால் ஓதிட்டு படுக்கிற ஒரு ஹதீஸ்லேயும் இது வருவது. அந்த ஹதீஸையும் அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறேன். அவங்க ஓதுவாங்க, அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வே, வானங்கள் பூமியின் இரட்சகனே. வரப்பல் ஆர்ஷில் அதீம். மகத்தான அர்ஷின் சொந்தக்காரனே. ரப்பனா வரப்ப குல்லி ஷை. எங்களது இறைவனே, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாவற்றினதும் இறைவனே. ஃபாலிகல் ஹப்பி வன்னவா. அதாவது
தானியங்களை அப்படியே பிளந்து தாவரங்களை உருவாக்குவனே. வமுன்சில தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான், தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் என்ற அந்த குர்ஆன் இவற்றையெல்லாம் இறக்கி வைத்தவனே. அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆகிதும் பினாசியதி. யா அல்லாஹ், எல்லா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாவற்றின் தீமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தருகின்றேன். அந்த யாவை என்று சொல்லும்போது அவை அனைத்தினதும் முன்னேற்றி ரோமங்களை நீதான் கையில் வைத்திருக்கின்றாய். அவை அனைத்தையும் நீதான் உனது கண்ட்ரோல், உனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றாய். அவ்வாறான இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளாயினும் சரி அவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாப்பு தருகின்றேன். அல்லாஹும்ம அன்தல் அவ்வல் ஃபலைஸ கபிலக ஷை. யா அல்லாஹ், நீதான் ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை. வ அன்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை. நீதான் இறுதியானவன், உனக்கு பிறகு எதுவுமே இல்லை. வ அன்த ஸாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை. நீதான் வெளிரங்கமானவன், உனக்கு மேலால வேறொன்றுமில்லை. வஅன்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை. நீதான் உள்ரங்கமானவன், உனக்கும் கீழால எதுவுமே இல்லை. இக்தி அன்ன தைனை தைன. யா அல்லாஹ், எங்களது கடன்களை எல்லாம் எங்களை விட்டும் நீக்கி வைத்துவிடு, அல்லது எங்களுக்காக அவற்றை தீர்த்து கட்டி கொள்றதுக்கு, அல்லது அந்த கடனை எல்லாம் எங்களை விட்டு இறக்கி வைத்துறதுக்கு உதவி செய். வாகுனினா மினல் ஃபக்ர். அதே நேரம் எங்களை வறுமையிலிருந்து எங்களை பாதுகாத்து செல்வந்த அல்லது ஒரு நல்ல இயலுமான ஒரு நிலையை எங்களிடம் ஏற்படுத்தி தாயா அல்லான்ட்டு அவங்க துவா செய்கிறதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் பதிவாகிக்குது. எவ்வளோ அழகான ஹதீஸ் என்று பாருங்க. அப்போ இந்த முன்னாள் குரான் வசனத்துக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அன்தல் அவ்வல், நீ ஆரம்பமானவன். ஃபலைஸ கபிலக ஷைஉன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை. வ அன்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை. நீதான் இறுதியானவன், உனக்கு பின்னால் எதுவும் இல்லை என்றது. அப்போ என்ன கருத்து இந்த அவ்வல், ஆரம்பமானவன் இறுதியானவன் என்று? உண்மையில் நான் இதை விளக்கப்படுத்துகிற அளவுக்கு நான் மெனக்கிட ஒன்று தேவையில்லை இல்லையா? அல்லாஹு தாலா சக்தி உள்ள அந்த வகையில் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் தோன்றினது எத்தனாவது, அல்லது இந்த பிரபஞ்சம் தோன்றினது, அல்லது உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள யாரும் தோன்றினது எப்போவா இருக்கும்? அந்த ஒருவன் அவன்தான் ஆரம்பமாக இருந்திருப்பான். அதுக்கு பின்னால் அவன் குன் என்ற அந்த அமைப்பில் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவிக்கிறான். இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு காணக்கூடியதுன்னு சரிதான், கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சரிதான், எல்லாத்தையுமே தோற்றுவிக்கிறான். அந்த தோற்றத்தில் இடையில தான் மனுஷன் உருவாக்கப்படுறான். எனவே உருவாகுதல் அல்லாஹ் அந்த ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அல்லாஹ் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். எனவே மனுஷனை படைச்சி வாழ்க்கை மரணம் என்ற ஒரு சாமானை படைச்சி அந்த வாழ்க்கை என்றதை மனுஷனுக்கு தந்து கொஞ்சம் காலம் அவனை வாழ வச்சு அவனே படைச்சி இருக்கிற அந்த மௌத்து என்றதை வச்சு அந்த கொடுத்து அவனை மரணிக்க வைக்கிறான். மரணம் என்றது எங்களை இஸ்லாத்திட கருத்தில் நாங்கள் மனுஷன் அழிவல்ல, அது ஒரு பாலம் மாதிரி, ஒரு கடத்தல் மாதிரி. அந்த மரணத்தினூடாக கடந்து அவன் அடுத்த உலகத்துக்கு போகிறான். மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கும் ஒரு நீண்ட கால வாழ்வு அமைக்கப்பட்டிருக்குது என்ற நிலையில். அப்போ இப்படி நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வர பார்க்குது. என்னென்னா, மனிதனுக்கு அழிவு இல்லைன்று இருக்குது, அதே நேரம் சொர்க்கத்துக்கு நரகம் என்றதும் காலம் முழுக்க இருக்குமென்று இருக்குது. அப்போ அது நீண்ட காலம் இருக்குது தானே. அப்போ அல்லாவும் ஆஹிர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவன் தானே. அப்போ இந்த சொர்க்க நரகமும் கூட கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் குரானில் உள்ள எங்களோட அறிவை வச்சு நாங்கள் சொல்ல பார்க்குறோம். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் தாலா ஒரு முறை சொல்லும்போது குரான் ஒரு இடத்துல இருக்குது, அல்லாஹ் நாடுற வரைக்கும் அவங்க நெடூழி காலம் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் நாடும் வரைக்கும் வேண்டாம், அல்லாஹ் ஒரு இடத்துல நாடாமல் இருத்தல் என்றும் வரும். அதுக்கு ஒரு முடிவு ஒன்று வரக்கூடும் நரகத்தை பொறுத்தவரையில். அது எப்படி போனாலும்
இந்த நரகமும் சொர்க்கமும் அல்லது மனிதனும் அல்லாஹ் கொடுத்து அல்லாட்ட இருந்து எடுத்த அந்த சக்தியின் காரணமாக தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்கள அளவில் அவங்க காலம் முழுக்க வாழ்கிற சக்தி பெற்றவங்க அல்ல. அப்போ அவங்க தங்கி நிற்கிற நிலையில் உள்ளவங்க. ஆனால் அல்லாஹ் தாலா தங்கி நிற்கிற நிலையில் உள்ளவன் அல்ல. வேறு யாரும் அவனுக்கு அனுமதி அளித்ததன் காரணமாக அவன் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டியவன் அல்ல. அவன் அளவில் அவன் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வைக்குது. நல்லா நீங்கள் விலையும் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ் தாலா ஆரம்பமானவன். இதோட உள்ளவன் ஒரு 2 குரான் வசனத்தை பாருங்கள், அப்படின்னு நல்லா விளங்கும். சூரத்து ரஹ்மானில் வருவது குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போய்விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மாட்சியும் மிக்க உமது இறைவனின் முகமே எஞ்சி இருக்கும். முகம் என்றது நாங்கள் விலை கொள்ளணும். உமது இறைவனே அவன் மாத்திரம்தான் மீதமாக இருப்பான், மற்ற எல்லாமே அழியக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அழிந்துவிடும். இல்லா வஜ்ஹா, அவனோட முகத்தை தவிர. லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன், அவனே இறுதி தீர்ப்பளிப்பவனாக இருக்கின்றான். வ இலைஹி துர்ஜஊன், அவனிடமே நீங்கள் அனைவரும் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த அவ்வலும் ஆஹிரும் என்ன இடம் ரீதியாக எங்களுக்கு விளங்குது. அல்லாஹு தாலா ஆரம்பமாக இருக்கிறவன், அல்லாஹு தாலா கடைசியாகவும் இருக்க போகிறவன் என்று. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வேறு எந்த பொருளும் அந்த ஆரம்பத்துக்கு பின்னால் வந்தது தான். அதே நேரம் அவை அனைத்துமே அந்த கடைசியாக இருக்க போகிறவனுக்கு அதுக்கு முன்னால் அழிஞ்சி போயிடும் எப்போவே என்றது. அப்போ மிக ஆரம்பமாக அவன் தான் இருப்பான், மிக கடைசியாக அவன் தான் இருப்பான். அப்போ இது என்ன கருத்தை தருதுண்டா ஹாத்தத்துல் ஜமானியான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அல்லாஹ் யாவற்றை பற்றியும் அந்த மிக ஆரம்பத்தில் உள்ளது என்னன்றதையும் தெரிஞ்சிப்பான், மிக கடைசியில் உள்ளது என்னன்றதையும் தெரிஞ்சிப்பான். எல்லாத்தையும் முழு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு நிலையில் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான்ன்றது. அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். அல்-லாஹிர் அல்-பாத்தின், அல்லாஹ் வெளிப்படையானவன், அல்-பாத்தின் அவன் உள்ரங்கமானவன். அப்போ இதில் கருத்து எதுவாக இருக்கும்? அப்போ தாஹிர்ன்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எதை பார்த்தாலும் அல்லாஹ்வை பார்க்க இயலுமா இருக்குது இல்லையா, அதுதான் தாஹிர் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்திட நுணுக்கமான செயல்பாட்டை பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் அந்த இறைவன் அந்த கரம் இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் தாஹிர். அல்லாவை நாங்கள் அல்லாட சக்தி அந்த ரெப்ரசன்ட் ஆகுறத பிரதிபலிக்கிறத நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் இருக்கிறான்ன்றதை. ஆனால் நாங்கள் அல்லாவை கையால் பிடிக்கிற அளவுக்கு அவன் இருப்பை, அவன் சக்தியை, அவன் ப்ரெசன்ஸை நாங்கள் கையால் டச் பண்ணுற அளவுக்கு அவன் இல்லை. அதுதான் பாத்தின். அவன் அதே நேரம் அவன் மறைவாகவும் இருக்கிறான், அவன் வெளிப்படையாக இருக்கிறான். அந்த பிரபஞ்சத்தை அதோட நுணுக்கத்தை பார்க்கும்போது அல்லாஹ் இல்லாமல், அல்லாட சக்தி இல்லாமல் இதையெல்லாம் வந்திருக்கு இயலாதன்றதை மிக தெளிவாக தெரிகிற அளவுக்கு அல்லாட மிக நுணுக்கமான படைப்பாற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் அதை நாங்கள் மிக வெளிப்படையாக கண்ணால் பிடிச்சிக்கொள்ள, இந்த கண்ணால் பிடிச்சிக்கொள்ளலுமா அல்லது கையால் பிடிக்கலுமானா பிடிக்க இல்லாத அளவுக்கு அவன் உள்ரங்கமானவனாகவும் இருக்கிறான் என்றது. அப்போ ஒரே நேரம் அல்லாஹ் வெளிப்படையாகவும் இருக்கிறான், அதே நேரம் அல்லாஹ் தஆலா உள்ரங்கமானவனாக இருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்குகிறோம். அதே போன்று நாங்கள் அப்போ இதை இன்னொரு வழியில் சொல்கிறதா இருந்தால் என்னென்னா, அல்லாஹ் இஹாத்தத்து மக்கானியான்னு சொல்கிறோம். இருப்பு ரீதியாகவும் எது ஆக மேலேக்குமோ அதுக்கு மேலால் அவன் அல்லாஹ் இருக்கிறான்ன்றது. எது ஆக கீழால் இருக்குமோ அதை விடவும் கீழால் அல்லாஹ் தஆலா இருக்கிறான்.
அப்போ அல்லாவை தாண்டி ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாத நிலையில் ஒன்று இருக்குதுன்றோ, அதே மாதிரி கீழால் வந்தால் அல்லாவை தாண்டி அவனுக்கு கீழால் இன்னும் ஒன்று இருக்குது, அவனுக்கு அறியாத நிலையில் எதுவும் இருக்குதுன்றோ நாங்கள் சொல்லலாது. அந்த மிக ஆரம்பமானவனாகவும், அதாவது மிக உயரத்தில் இருக்கிறவனாகவும், இடரீதியாக மிக தாழ்ந்த ஒரு இடம் இருந்தால் அதுக்கும் கீழால் இருக்கிறவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிற நிலையில் எல்லாவற்றை பற்றின அறிவையும் உட்பொதிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுடைய புடரி நரம்பை விட அருகாமையில் நாங்கள் அவனுக்கிட்டால் இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஇன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வஅக்ஃபா, நீங்கள் வெளிப்படையாக பேசலாம், நீங்கள் எப்படி சரி ரகசியமாக கூட பேசலாம், அது ஒரு ரிலவெண்ட்டே இல்லை. காரணம் ஃபைன்னஹு யஅலமு ஸிர்ர வஅக்ஃபா, அவன் இரகசியத்தையும் அதவிடவும் மறைந்திருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை விடவும் பரகாசியத்தை, ரகசியத்திலும் ரகசியம் ஒன்று இருந்தால் அதையும் கூட அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டு இருக்கிறான். எனவே அப்போ அல்-அவ்வல் வல்-ஆஹிர், ஆரம்பமானவன் இறுதியானவன் என்றதில் அந்த காலத்தால் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற கருத்தும், அல்-லாஹிர் பாத்தின் என்றதில் இடத்தால் எல்லாவற்றையும் உட்பொதிந்து எல்லாத்துக்கும் மேலால் எல்லாத்துக்கும் அங்கால இருந்து அல்லாஹ் தஆலா யாவற்றையும் அறிந்து அவனோட முழு கண்ட்ரோலுக்குள்ள இந்த பிரபஞ்சம், எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பிரபஞ்சம், அதுக்கு அங்கால எது இருக்குதோ அது எல்லாவற்றையும் தனக்குள்ளால் வைத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் அல்லாவை விளங்கி கொள்றதனூடாக அவன் அந்த மகத்தான சக்தியை புரிஞ்சு நாங்கள் இந்த பாருங்கள், நாங்கள் நாங்களாக இயற்றி கேட்கலாது, கேட்குறதுக்கு எங்களோட அரபு அறிவு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 4 அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் ஓதிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களோட ப்ராக்டிஸில் இருக்குது, எவ்வளோ தூரம் இதை எங்களோட ப்ராக்டிஸில் வச்சிக்கிறோம்ன்றது ஒரு இதாக இருக்குது இல்லையா? அப்போ நாங்கள் இந்த 4 ஒரு முக்கியமான அந்த பேரை மட்டும் சொல்லல, அதோடைய விளக்கத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை, நீ ஆரம்பமான உனக்கு அங்கால ஒன்றும் இல்லை. وأنت الآخر فليس بعدك شيء, நீ தான் கடைசியானவன், உனக்கு அங்கால வேறொன்றும் இல்லை என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிறாங்க. அது அவ்வளோ தூரம் இது ஒரு அல்லாஹ்வுடைய சக்தியை பற்றின ஒரு நல்ல கருத்தை எங்களோட உள்ளத்தில் பதிய வைக்குது. எனவே நாங்கள் இந்த 4 அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படிக்கிறத தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் இதை கொண்டு வந்துடுவோமே, அதனூடாக நாங்கள் படித்ததுக்கு ஒரு புண்ணியம் இருக்கும். எங்களோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் இரவுலையும் இதை பற்றின ஒரு அறிவோட, இதை பற்றின ஒரு கான்ஷியஸோட ஞாபகத்தோடு நாங்கள் தூங்கும்போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிக அரிதான மிக உயர்ந்த பாவ மன்னிப்பையும் பெரும் கூலிகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.